ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி மாதம் பிறக்க போகுது. நிறைய விசேஷ தினங்கள்லாம் வரும். நமக்கு புரட்டாசி சனிக்கிழமெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் இல்லையா? அன்னைக்கு பூஜை ரூமில் போடுறதுக்கு ஒரு சின்ன கோலம் பார்க்கலாமா? வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நடுவில் 5 புள்ளி, அடுத்தது 4, அடுத்தது 3, எல்லாமே எடைப்புள்ளி. இப்போ நடு புள்ளிக்கு பதிலாக ஒரு சின்ன ரவுண்டு போட்டிருக்கேன். அதை சுற்றி இன்னொரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ இந்த நடு புள்ளியை சுற்றி 6 புள்ளி இருக்குது இல்லையா? இதே போல் நம்ம நிறைய கோலம் போட்டிருக்கோம் இல்லையா? அதே போல் இந்த 6 புள்ளியையும் இதோட சேர்க்க போகிறோம். சேர்க்கறது சாதாரணமாக கோடாக சேர்க்காம ஒரு சின்ன திலகம் போல் போட்டு சேர்க்கலாம். இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த புள்ளியை சுற்றிக்கிட்டு ஒரு திலகம் போல் இதில் கொண்டு சேர்க்குறோம். இப்போ இந்த புள்ளி, இப்போ இந்த புள்ளி, இப்போ இது, இப்போ இந்த 6வது புள்ளி. 6 புள்ளியையும் ஒரு திலகம் போல் சேர்த்து நடுவிலோடு சேர்த்து போட்டிருக்கோம். இது ஒரு வித்தியாசத்துக்காக நம்ம போடுறது தான். இதுக்கு கீழே, இந்த 2 இதுக்கும் கீழே இப்படி ஒரு கோடும் இப்படி ஒரு கோடும் வி போல் போட்டுக்கோங்க. இது அடுத்தது ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த 2 திலகத்துக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு பூ போல போடலாம். 6 பக்கமும் இந்த இப்போ இந்த புள்ளி இருக்குல்ல, இதுக்கு நேராக கீழ் புள்ளி இருக்குல்ல, இதை இதோட சேர்த்துக்கலாம். இங்கேருந்து ஒரு கோடும் இங்கேருந்து ஒரு கோடும், இதே போல் 6 பக்கமும் இந்த ஒரு புள்ளியோடு கொண்டு வந்து இதை சேர்க்குறோம். இப்போ 6 பக்கமும் சேர்த்துட்டோம். இடையில ஒரு புள்ளி தான் இருக்குது. இந்த புள்ளியை இதோட ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன கோலமாக போடணும், சின்ன பூஜை ரூமாக இருக்குது அப்படின்னா இதோட கூட நம்ம நிறுத்திக்கலாம். புள்ளிகள் இதோட முடிஞ்சிடுது. இருந்தாலும் இதை அழகுபடுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் நம்ம போடலாம். அதையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த 2 இது வி மாதிரி ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அதை இதோட இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படியும் இது இப்படியும், அதே போல் அதுக்காக தான் நம்ம போட்டு வச்சோம், ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ அதுக்கு இடையில நல்ல இடம் கொடுத்து போட்டோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்துக்கலாம். நம்ம இடம் கொடுக்காம சின்ன கோலமாக போடுறதுனால கலர் ரங்கோலியில் போடும்போது கலர் நல்ல பெரிய இடமா போட்டால் இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்து நல்லா போடலாம். இப்போ இதுலேயே இன்னொரு வரிசையும் போட்டுக்கலாம். 2 வரிசையாக இதை போட்டுக்கலாம். இப்போது முதல்ல இதில் போட்டோம்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு போடலாம் டிசைனுக்காக. நடுவில் ஒரு சின்ன ரவுண்டு அழகுபடுத்தியும் போடலாம். இப்போ இன்னும் இந்த இடத்துல ஒரே ஒரு இது மட்டும் போட்டுடுவோம். இங்கேருந்து ஒரு கோடு 6 பக்கமும்.
இந்த கோடோட எண்டில் ஒரு ரவுண்டு, இதோட 2 பக்கமும் 2 ரவுண்டு, அதுக்கு கீழே இன்னொன்று. இப்போ இதை ஜாயின் பண்ணி போட்டுடலாம் வாங்க. இங்கேருந்து இதை சுற்றி இப்படி ஒரு வளைவு, இது இப்படி வரும், ஒரு இலை போல் ஒரு ஷேப்பில். இந்த கீழே இருக்கிறது வேறு கலரில் போடலாம், அப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கீழே இருக்கிற ரவுண்டை வேறு கலரில் போடுறோம். இப்போ எல்லா பக்கமும் போட்டுட்டோம். கலர் கொஞ்சம் கொடுத்துருவோமா வாங்க. இந்த நடுவில் கொஞ்சம் கலரு, இந்த இடைவெளியில் கொஞ்சம் கலரு. கலர் கொடுக்கறதுலாம் நான் எப்போதும் போல் நம்மளோட கற்பனையும் விருப்பமும் தக்கபடி. ரொம்ப சின்ன கோலம், எல்லாராலையும் ஈஸியாக போடக்கூடிய கோலம்தான். புரட்டாசி மாதத்தில் என்னைக்கு உங்களால் முடியுதோ, தளிகையெல்லாம் போடுவீங்க சில வீடுகளில், அந்த நேரில் பூஜை ரூமில் போடலாம். விருப்பப்பட்ட நாளில் போட்டுட்டு எப்படி இருக்குங்கிறதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.